சாமி ஐயா. வணக்கம். நான் சொன்னேன்ல பெரிய இடம், அது இவங்க தான். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். உங்க மனக்குறையெல்லாம் சொல்லுங்க, கம்ப்யூட்டர் ஜி மூலமா பார்த்து தீர்த்து வச்சிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? பார்த்தா ஜோசியர் மாதிரி இல்ல, பரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கிறேன்னு சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது, நம்ம உருவம் அப்படி. ஏய், என்னடி கண்மணி, நீ சொன்னதை அப்படியே சொல்லிட்டான். ஒருவேளை பெரிய ஜோசியனா இருப்பானோ? மா கொஞ்சம் பேசாம இருமா. உங்களுக்கு என் ஜோசியர் மேல நம்பிக்கை இல்லல்ல? என்ன சாம்பிள் காட்டலாமா? சாம்பிளா? என்ன ராமலிங்கம், இவன் பாடியும் பாடி லாங்குவேஜ் எதுவுமே சரியில்லை. கம்ப்யூட்டர் ஜி, கூல் டவுன் கூல் டவுன். அம்மா என்ன தப்பா நினைக்குது. சாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் காட்டுறேன், சரியா இருந்தா பாருங்க, இல்லனா போய்கிட்டே இருங்க. இது நல்ல ஐடியாவா இருக்க. சாமி, சாமிலுக்கு ஜாதகத்தை எனக்கு பாருங்க. யோ ராமலிங்கம், நீ விவரையா? இதான் சாக்குன்னு ஓசிலேயே ஜாதகம் பாத்துடலான்னு பிளான் பண்ணிட்டல்ல? ஐயா, அதுக்கெல்லாம் இல்லம்மா, சும்மா. பரவாயில்ல, இவருக்கே பார்த்து சொல்லுங்க. செல்லாது செல்லாது. நம்ம கம்ப்யூட்டர் ஜி அம்மா வந்த உடனே அம்மா மேல கண்ணு வச்சிருச்சு, அதனால அம்மாக்கு தான் சொல்லும். மொட்டை பயல, கம்ப்யூட்டர் கண்ணை வச்சுச்சா இல்ல நீ கண்ணை வச்சியா? அப்படியே அந்த கண்ணை நோண்டி காக்காக்க போட்டுருவேன். இருமா. சரி சரி, நீங்க அம்மாக்கே பார்த்து சொல்லுங்க. ஓஹோ, யோ. ஓகே. யோ மலைக்குரங்கு, என்ன எதுக்கு போட்டோ எடுக்கிற? ஏம்மா பதற? உன் போட்டோவை இந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்தா இறந்த காலம், எதிர்காலம், அந்த காலம், இந்த காலம், உன் காலம் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் சொல்லும். நாகுஜி, அப்படியே அம்மா போற காலத்தையும் பார்த்து சொன்னீங்கன்னா புண்ணியமா இருக்கும். ஐயோ நக்கலு, நக்க புடுங்கி வெளியில எறிஞ்சிருவேன், ஜாக்கிரதை. ஐயோ கோச்சுக்காதீங்கம்மா, சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். வரும், ஃபைனான்சியர் நீங்க தானே. கம்ப்யூட்டர் ஜி, இந்த அம்மாவோட முகத்துக்கு ஜாதக பலனை புட்டு புட்டு லட்டு மாதிரி வைங்க பாப்போம். யோ கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியா. அம்மா, உங்க ஜாதகம் அருமையான ஜாதகம், நாரதர் மாதிரி நாக்கால கலகமூற்ற ஜாதகம். யோ, யார பாத்தியா நாரதர்னு சொல்ற? நாரதர் கலகம் நன்மையில தானே முடியும். அப்படியா? அப்ப சரி சரி, மேல சொல்லு. இந்த அம்மா ஒரு நாய் மாதிரி. யோ, யார பாத்தியா நாயின்னு சொல்ற? செருப்பு பிஞ்சு. நான் நாய்னா நீ குரங்கு, அதுவும் மொட்டை குரங்கு. ஆளையும் மண்டையையும் பாரு, நல்ல உரம் விட்டான் குரங்கு மாதிரி இருக்க. உன் ஜோசியமும் வேணாம், ஒண்ணு வேணாம். ஏய் கண்மணி, வா கண்மணி, வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா இருங்க, நாய் மாதிரி நன்றி உள்ளவங்கன்னு சொல்ல வந்தேன். யோ, எதையும் முழுசா சொல்லி தொலைக்க மாட்டியா நீயே? ஐயோ அம்மா, நீ கொஞ்சம் வாய் முடிட்டு சும்மா இருக்கியா? நீங்க சொல்லுங்க. நாய் மாதிரி நன்றி உள்ளவங்க மட்டும் இல்ல, மோப்ப சக்தி அதிகம். என்னது? 2 தெரு தள்ளி கறி குழம்பு வச்சா கூட கண்டுபிடிச்சிரும். இதெல்லாம் ஊருக்கே தெரியும். வேற ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்புற மாதிரியா? சொல்றேன் சொல்றேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறான்? அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தா ஊரை 2 ஆக்கிடுவீங்க. அதுவும் இந்த அம்மா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடும்.
அதுவும் இந்த அம்மாவுக்கு யாராவது சிரிச்சு சந்தோஷமா இருந்தா இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. எப்படி அழ வைக்கணும்னு யோசிக்கும். ஐயோ அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானே. என்ன ஒண்ணு சொல்றேன், இப்ப கூட புகுந்த வீட்டுல ஒரு பொய் சொல்லி ஒரு பெரிய டிராமா போட்டு வந்துருச்சு. ஆ, அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க சாயம் வெளுத்துரும். போதும் போதும் நம்புறோம். அம்மா நான் சொன்னதெல்லாம் சரியா? ஆ, 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 ஆ. ஆமாண்டா முட்டை போண்டா சரிதான். சாம்பிள் ஓகே தானே? இப்ப சொல்லுங்க யாருக்கு பார்க்கணும்? ரோஜான்னு ஒரு சின்ன பொண்ணு. அவ யாரு என்ன அந்த பொண்ண கூட வச்சிருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. அந்த பொண்ணோட போட்டோ கொடுங்க, நான் சொல்றேன். போட்டோவா? என்கிட்ட போட்டோ இல்லையே. போட்டோ இல்லனா எப்படிமா? அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ இல்லாம சொல்ல முடியாதா? போட்டோ இருந்தாதான் இந்த கம்ப்யூட்டர் ஜி சொல்லும். போட்டோவோட வாங்க. சரி, நாங்க போட்டோ எடுத்துட்டு வரோம். சரி வா. அம்மா தட்சணை கொடுக்காம எங்க போறீங்க? சாம்பிள்னு நீ தானே சொன்ன, சாம்பிளுக்கு எதுக்கு காசு? வா கண்மணி. மா, ஆ, அந்த குழந்தைய நாம எப்படியாவது போட்டோ எடுக்கணுமா? ஆமா கண்மணி, இவன் சொல்றத பார்த்தா எல்லாம் உண்மையாதான் இருக்கு. அதனால நாம ஒரு போட்டோ எடுத்தா போதும், குழந்தையோட முழு டீட்டெயிலும் நமக்கு வந்துடும். ஆமாமா, ஆனா ரோஜாவை எப்படி போட்டோ எடுக்கிறது? கண்மணி, ராசாத்தி வீட்டுக்கெல்லாம் போய் போட்டோ எடுக்க முடியாது. கண்டிப்பா ராசாத்தி குழந்தையோட எங்கேயாவது வெளியில வருவாள்ல, அப்ப மறைஞ்சிருந்து எடுத்துட வேண்டியதுதான். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த குழந்தைய பக்காவா போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு உங்க கையில கொடுத்துறேன். உன்னையெல்லாம் நம்ப முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நானும் உன் கூட வரேன். அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த டிராமாக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். மாமா, ஒரு அர்ச்சனை கூட வாங்கிட்டு போலாமா? வாங்கிக்கோ. அம்மா, வாங்கம்மா. ஒரு அர்ச்சனை கூட கொடுங்க. தரேன். அப்படியே வேண்டுதல் கயிறு கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாய். மாமா, இந்தா. சரிங்க. வாங்க போலாம். சேர்மனுக்கு புது காரு. மா, ராசாத்தி ரோஜாலாம் கோயிலுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் ரோஜாவோட போட்டோவோட தான் வரணும். கண்டிப்பாமா கோயிலாமா, குழந்தைய கெட்டியா புடிச்சுக்கிறேன். பக்காவா ஒரு போட்டோ எடுத்துருங்க. அதெல்லாம் நான் எடுத்துருவேன். நாம 2 பேரும் ராசாத்தி கண்ணுல படாம போட்டோ எடுக்கணும். அத பாத்துக்கலாமா? அம்மா, பேசிட்டு இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் போய் போட்டோ எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. சரி சரி, வா 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 வா. சாமி, இவ பேரு ரோஜா. இவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இதெல்லாம் சீக்கிரம் குணமாகணும். அதனால இவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா, குழந்தையோட நட்சத்திரம் சொல்லுங்க. ஐயா, இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவளுக்கு ரோஜாங்கிற பேரை கூட நாங்க வச்சதுதான். மத்தபடி எதுவும் தெரியாதுங்க ஐயா. சரி, பரவாயில்லம்மா, கடவுள் பேர்லயே பண்ணிடுறேன். சுவாமியே இவளுக்கு அருள் புரியட்டும். அப்படியே பண்ணிருங்க சாமி. அப்புறம் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இந்த கோயில்ல ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த மாதிரி குறைவுள்ளவங்களுக்கு சரியாகணும்னு அந்த உறுப்பை வெளியில செஞ்சு உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறேன்னு வேண்டிண்டா
கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாயிடும். சரிங்க சாமி, அப்படியே சக வேண்டிக்கிறேன். குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. கையை இப்படி வச்சு கும்பிடு. கடவுளே, என் ரோஜாவுக்கு வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாக்கி கொடுத்துரு. நான் வெளியில காதும் வாயும் செஞ்சு உனக்கு காணிக்கையா உண்டியல்ல போடுறேன். கடவுளே, எங்க ரோஜாவுக்கு காது கேட்கணும், நல்லா வாய் பேசணும், அப்புறம் அவளுக்கு சீக்கிரமே அவ அம்மாவும் கிடைக்கணும். கோயிலம்மா, என்ன அங்கேயே இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கோயில்ல பொங்கல் எப்ப தருவாங்க, சுண்டல் எப்ப தருவாங்கன்னா? யோ, நம்ம போட்ட அக்ரிமெண்ட் என்ன? என்ன? வில்லைய போட்டோ எடுத்து அந்த நாகுஜி ஜோசியர்கிட்ட காமிக்க வேணாமா? ஆமால, அப்படியே அவங்க வெளியில வருவாங்க. வெளியில வந்தவனே குழந்தைய நான் பிடிச்சுக்கிறேன், பட்டுன்னு குழந்தைய நீங்க போட்டோ எடுத்துருங்க. இப்ப எடுத்துருவா. இல்ல, வெளியில வரும்போது செல்ல நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியா இருங்க, பாத்துட்டே இருங்க. என்னங்கம்மா, இந்த கயிறை எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த மரத்துல கட்டிடுங்கோ. சரிங்க சாமி. வா போலாம். வா, அந்த பக்கம். இப்படி வா. இல்ல 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 இருங்கம்மா, அவங்க வெளியில வருவாங்க. நமக்கு தனியாவா சோளவா போட்டோ மாட்டோம். ஆமா, நம்ம குரு போட்டோ எல்லாம் வேணாம், வேண்டவே வேணாம். இங்க பாருங்க, வெளியில வருவாங்க. நீங்க ரெடியா வச்சுக்கோங்க, நமக்கு நல்ல போட்டோவா மாட்டோம். கடவுளே, என் ரோஜாவுக்கு நல்லபடியா காது கேட்கணும், வாய் பேசணும், அதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். ஒரு நாள் 20 நிமிஷம் நான் ரோஜா மாதிரி இருந்ததுக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த பச்சை குழந்தை, இவ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காகவாவது இந்த குழந்தைய காப்பாத்து. கோயிலம்மா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு போறதையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போங்க, போங்கங்கறல்ல.
ரோஜா எங்க? இங்கதான் ராசாத்தி இருந்தா காணும். ஐயோ, நீ கோயிலுக்குள்ள தேடி பாரு. நீ போய் அந்த பக்கம் பாரு. ஆண்டி, எங்க கூட ஒரு பாப்பா வந்தால, அவளை இங்க பாத்தீங்களா? பார்க்கலமா. சரி ஆண்டி. ஐயோ, அந்த குழந்தைய காணோம். என்னம்மா செல்லையே பாத்துக்கிட்டு இருந்தனால குழந்தைய மிஸ் பண்ணிட்டீங்கம்மா. வாங்கம்மா போய் பார்க்கலாம். வா, வாங்க. வா, 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 வா. என்னம்மா வேணும் உனக்கு? ஏன் புடவை பிடிச்சு எழுத்தீங்க? சொல்லுமா, உங்க அம்மாவை தொலைச்சிட்டியா? யாருன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன். சொல்லுமா, நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன். யாருன்னு சொல்லுமா, சொல்லுமா. ரோஜா, ரோஜா, எங்க போன நீ? ரோஜா குட்டி, எங்கடா போயிட்ட? ஓ, நீங்க தான் இந்த பொண்ணோட அம்மாவா? அவ உங்களை காணோன்னு பயந்துட்டா போல. சாரி, உங்களை தெரிஞ்சவங்கன்னு நினைச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டா. பரவாயில்ல, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. என்ன ரோஜா இது? நான் தான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்பவும் எங்க கூடயே தான் இருக்கணும். நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? என்னையா நீ கிடைச்ச குழந்தைய மிஸ் பண்ணிட்டியே. இல்லம்மா, இங்கதான் இருக்கும். எங்க போகும்? மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணிட்டோம். கோயிலாமா, அங்க பாருங்கம்மா, நம்ம தேடிக்கிட்டு இருந்த குழந்தை. சத்தம் போடாம வாங்கம்மா, போய் பிடிக்கலாம். வாங்க 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 வாங்க. எடுமா போட்டோவை, எடுமா சீக்கிரமா. போட்டோ எடுக்காம நின்னுட்டு இருக்க. போட்டோ எடுக்க தெரியல, போட்டோ கொடுமா. அந்த குழந்தை கொடுமா. ஐயோ, பாருடா. நிக்குமா செல்ல. அட சரி கொடு. ஏமா அடிக்கிற? எரும மாடு நல்ல முகத்தை பாரு. ஐயோ, இந்த பொண்ணு இல்லையா? ஏமா என்னமா பண்ணிட்டேன்னு அழுகுற? எதுக்கு அழுகுற? போட்டோ தான் எடுக்கும். என்னடா அவளை பண்ற? வந்து வந்து துண்டு வர்ற. போடு போடு. என்னம்மா இப்படி பேருந்து மாதிரி ஓடி வர? ஐயோ, அந்த ராமலிங்கம் சொதப்பிட்டாண்டி. ரோஜாவை பிடிக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய பிடிச்சு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்கடி. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, நிறுத்துங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏமா குழந்தைய திருடா சும்மா விட சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இவர் அவரு குழந்தைன்னு நினைச்சு மாத்தி தூக்கிட்டாரு. அதான் இந்த குழப்பமே. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கிளம்புங்க. நான் கூட நிஜமாதான் திருட வந்துட்டான்னு நினைச்சேன். சரி வாங்கப்பா. கோயிலாமா, இப்படி கூடவே வந்து என்னை கோர்த்து விட்டீங்களாமா? ஏன் உன் கூட சேர்ந்து என்னையும் அடி வாங்க சொல்றியா? நீங்க ரொம்ப உஷார்தாமா நீங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சொதப்பிட்டீங்கல்ல. வாங்க போலாம். கண்மணி, என்ன கண்மணி, நல்லா இருக்கியா?
உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? சாமி கிட்ட குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு வேண்டிக்க. உடம்ப பாத்துக்கோ, வேலைக்கு சாப்பிடு, அப்புறம் நிறைய தண்ணி குடி. ஏய் நிறுத்து. அண்ணே, அவ உங்க நல்லதுக்கு தானே சொல்றா, அதுக்கே ஏன் கோவப்படுறீங்க? ஆமா ஆமா, பெரிய அக்கறை. உங்க அக்கறை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும்.